வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு, நம்பிக்கை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை இந்த 3 தூண்கள்ல தான் நிலைச்சு நிக்குது. ஆனா இந்த வெளிப்படைத்தன்மைங்கிற பேர்ல எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றது சில நேரங்கள்ல உறவுக்குள்ள தேவையில்லாத விரிசலை ஏற்படுத்திடும். சில விஷயங்களை மறைக்கிறது அப்படின்பது ஏமாற்றுவதில்லை, மாறாக அந்த உறவின் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற ஒரு புத்திசாலித்தனம். அப்படி ஒரு ஆண் தன் மனைவி கிட்டோ காதலியிடமோ மறைக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய ஆண்கள் தன்னோட மொத்த சம்பளத்தையும் மனைவி கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதும் நல்லதில்லை. ஏன்னா உங்க வருமானம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதிகமா சம்பாதிக்கிறாரு, அதனால இந்த செலவை செய்யலாம்னு அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. இது உங்க குடும்பத்தின் சேமிப்பை பாதிக்கும். அதனால குடும்ப செலவுகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி கொடுத்துட்டு மீதி பணத்தை உங்களுடைய தனிப்பட்ட சேமிப்புக்காகவோ அல்லது எதிர்கால முதலீடுகளுக்காகவோ ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு ஒரு அவசர காலத்துல திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவு வருதுன்னு வச்சுப்போம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த ரகசிய சேமிப்பு தான் குடும்பத்தை காப்பாற்றும். இது உங்க உறவுல நம்பிக்கையை குறைக்காது, மாறாக குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யும். உங்க மனைவியோட நண்பர்கள் சிலர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்களோட பழக்கம் அவளுக்கு சரியில்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உன் ஃப்ரெண்டு நல்லவே இல்ல, அவ கூட பழகாதன்னு நேரடியா சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்க அவங்க மேல வெறுப்பை காட்டுறீங்கன்னு அவ நினைப்பா. அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்து கொள்ளணும். இந்த விஷயத்துல உன்னோட ஃப்ரெண்டு சொன்ன யோசனை எனக்கு சரியா படல, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குன்னு அக்கறையா பேசுங்க. இது நீங்க அவளை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அவளுடைய நன்மைக்காகவே பேசுறீங்கன்னு அவளை உணர வைக்கும். இதன் மூலம் தேவையில்லாத சண்டை வராம உங்க கருத்தையும் அவளுடைய மனசுல பதிய வைக்கலாம். உங்க குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்க அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, இவங்க கூட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை வந்துச்சுன்னா அதை அப்படியே உங்க மனைவி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ள ஏற்படுற சண்டை ஒரு நாள்லயே சரியாகிடும். ஆனா நீங்க அதை உங்க மனைவி கிட்ட சொல்லும் போது அவ மனசுல உங்க குடும்பத்தினர் மேல ஒரு கோபமும் கசப்பும் உருவாகிடும். அது அவ்வளவு சீக்கிரத்துல மாறாது. அதனால குடும்ப சண்டைகளை உங்களுள்ளேயே தீர்த்து கொள்வதுதான் உங்க மனைவிக்கும் உங்க குடும்பத்துக்கும் இடையில ஒரு நல்லுறவை பேண உதவும். உங்க கடந்த காலம் பற்றி பேசும்போது ஒரு நேர்மை இருக்கும்னு சில ஆண்கள் நினைக்கிறாங்க. ஆனா அதுல சில ரகசியங்களை பேணுறது ரொம்ப முக்கியம். குறிப்பா உங்களுடைய பழைய காதலியோட நெருக்கம், அந்த உறவின் ஆழம், அவங்களுக்காக நீங்க செஞ்ச தியாகங்கள், இதையெல்லாம் பத்தி அவகிட்ட பேசாதீங்க. ஏன்னா அவங்க மனசுல ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு உருவாகலாம். அவளை விட நான் உனக்கு முக்கியம் இல்லையோ தேவையில்லாத ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகிடும். உங்க நிகழ்கால உறவுல அவளுக்கு ஒரு ஈடுபாடும் பாதுகாப்பும் கிடைக்கணும்னா உங்க கடந்த காலம் பத்தின விஷயங்களை ரொம்ப கவனமா கையாளுங்க. காதல், கல்யாணம்னு வரும்போது அவளை பத்தி 1000 குறைகள் உங்களுக்கு தெரியலாம். நீ ஒழுங்காவே இல்ல, அல்லது உனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது ஆனா நேரடியா அவளை புண்படுத்தும் விதமா பேசாதீங்க. இது அவளுடைய தன்னம்பிக்கையை குறைச்சு உங்க உறவுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கும். அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, இந்த இடத்தை சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அன்பா மென்மையா சொல்லும் போது அது அவளை காயப்படுத்தாம அந்த விஷயத்தை அவ புரிய வச்சிடும். இந்த 5 விஷயங்களையும் மறைக்கிறது அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மாறாக உங்க உறவு எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.